ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யக்கா சாரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதோட சாரீ பாருங்கள், ரெட் கலந்த மெரூன் கலராக இருக்குது, கோல்டன் கலர் கலந்த சாரியாக இருக்குது. இப்போ நான் அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, கோல்டு ஜரி நீடில் வந்து 14 நம்பர் நீடில் ஜரிக்கும் 23 நம்பர் நீடில் வந்து பீட்ஸ் வைக்கிறதுக்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன். கோல்டன் சுகர் பீட்ஸு 4 mm பீட்ஸ் வச்சுருக்கேன். சாரீ கலரு ரெட் கலர் அந்த மெரூன் கலரில் நான் 2 சில்க் த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கோல்டு சில்க் த்ரெட்டும் நான் வச்சுருக்கேன், தேவைப்பட்டால் நம்ம காட்டிக்கலாம். அதே மாதிரி ரெட் கலர் ரவுண்டு ஸ்டோனு, ரெட் கலர் திலகம் ஸ்டோனும், ரெட் கலர் ரவுண்டு ஸ்டோனும், க்ரீன் கலர் ரவுண்டு ஸ்டோனும் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு படம் வந்து நான் ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன், இதை பாருங்கள். இதை வச்சு நம்ம எப்படி ப்ளவுஸ் ஆரம்பிக்க போகிறோங்கிறத போய் பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இமேஜில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து 2 மாங்காய், இந்த சைடு ஒரு மாங்காய், அந்த சைடு ஒரு மாங்காய் திருமண மணிக்கு நம்ம படம் வரைஞ்சி வச்சுருக்கோம். நடுவில் ஒரு சூரியன் மாதிரி 2ஐயும் நான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இதை மட்டும் வச்சு நம்ம எப்படி போட போகிறோம்னு நினைக்கிறீங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணலான்னு பார்ப்போம். நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம டிசைன் என்ன பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்கோட அவுட்லைனை வந்து நான் டார்க்காக மார்க் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ப்ராடாக இருக்குது, அதனால் நான் உள் பக்கமாக கொஞ்சம் ஒடுக்கி வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த நெக் லைனில் நம்ம 4 லைன் ஜரி கொடுத்துட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 4 லைன் ஜரி போட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம 2 லைன்ஸ் வந்து சில்க் த்ரெட்டு கொடுத்து நம்ம மடக்கி போடுவோம், சாட்டா ஸ்டிச்சு. அப்போனா தான் நம்மளுக்கு வந்து மிஷினில் அடிபடாமல் நம்மளுக்கு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம 2 லைன் சில்க் த்ரெட்டு போட்டு மடக்கி போட்டுருவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சில்க் த்ரெட்டு போட்டு நம்ம மடக்கி போட்டிருக்கோம். பக்கத்துலேயே ஒரு லைன் வந்து நம்ம பீட்ஸ் வச்சுருக்கோம் நெருக்கமாக. இந்த மாதிரி ஃபுல் நெக்கும் நம்ம வச்சாச்சு. இன்னும் அந்த இமேஜை எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த இமேஜை நெக்கோட சென்டருக்கு கொஞ்சம் கீழே இறக்கமாக வச்சு நம்ம ட்ரா பண்ணுறோம். ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம கொடி வரைவோம், அதுக்காண்டி நம்ம கீழே வந்து இறக்கி வச்சு வரைகிறோம். பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த நெக்கோட கார்னரில் நான் இந்த மாதிரி கிராஸாக வைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சென்டரில் வந்து நேராக வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ நம்ம வந்து கிராஸாக வைக்கிறோம். ஏன்னா நெக்கை சுற்றி போகிற மணிக்கு, கொடி போகிற மணிக்கு வைக்கிறோம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் தள்ளி, அதை விட கொஞ்சம் மேலே ஏற்றிட்டு வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷோல்டர்கிட்ட போயிடுவோம். இப்போ நம்ம அந்த பக்கம் வந்து இமேஜை வந்து நம்ம இப்படி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு நம்ம வரையும் போது இதே மாதிரி மாற்றி வைக்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கொடி இங்கிட்டு ஏறுற மணிக்கு இருக்கும். அதனால் நான் வந்து இப்போ மாற்றி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த கேப்பில்
சென்டராக வரைஞ்சிட்டு அதே மாதிரி மேலே ஷோல்டருக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம ஃபுல் நெக்கும் வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இதில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பற்றி பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாங்காவோட சுழியிலேருந்து நம்ம வந்து பீட்ஸ் ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி அந்த சுழியிலேருந்து சிங்கிள் பீட்ஸாக வைங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஷேப் நல்லா கிடைக்கும். சிங்கிளும் டபுளும் வைக்கலாம், ரொம்ப லென்த்தியாக போக வேண்டாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது தான் நமக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த மாங்காவை சுற்றி ஃபுல்லாக நம்ம பீட்ஸ் வச்சுருவோம். நம்ம வளையிற இடத்துலலாம் நம்ம சிங்கிளாக குத்தினா தான் நம்மளால் வளைக்க முடியும். மாங்காவை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாங்காய் மாதிரியே நம்ம அடுத்துள்ள மாங்காவையும் போட்டுக்கிடுவோம். நம்ம இந்த மாதிரி மாங்காய்க்கு வந்து இந்த சுழிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஷேப் நல்லா கிடைக்கும். இந்த 2 மாங்காவும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒட்டி வந்துடணும். இப்போ நம்ம இந்த மாங்காவையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நாட் போட்டுக்கிடுவோம். இப்போ இடையில ஒரு ஆர்ச்சி போட்டுக்கோம் இல்லையா, அதுலேயும் நம்ம பீட்ஸ் வச்சுக்கிடுவோம். இது மாதிரி நம்ம எல்லா மாங்காயையும் நம்ம ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கிடுவோம். எல்லா மாங்காயையும் நம்ம இந்த மாதிரி அவுட்லைன் பீட்ஸ் வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம இந்த மாங்காய்க்குள்ளே ஜர்தோசி வெட்டி வச்சுருக்கேன். இந்த ஜர்தோசி வச்சு இந்த நான் நடு சென்டராக இந்த மாதிரி கொடுக்குறேன். அப்போ தான் நம்மளுக்கு த்ரெட்டு ஃபில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 2 மாங்காய்க்குள்ளேயும் வச்சுக்கிடுவோம். 2 மாங்காய் 2 பீட்ஸ் வச்சுக்கிடுவோம்.
சென்டராக ஒரு ஆர்ச் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த இதோட நடுவுலையும் இப்போ நம்ம ஒரு ஜர்தோசி வச்சுருவோம். இப்போ நம்ம இது மாதிரியே நம்ம எல்லா மாங்காயையும் நம்ம வச்சுருவோம். இப்போ நம்ம சில்க் த்ரெட் வந்து இதில் நம்ம ஃபில் பண்ணுறோம். இந்த மாதிரி இந்த மாங்காவோட கார்னர்லேருந்து நம்ம எடுக்கிறோம். நம்ம இந்த மாதிரி உள்ள ஜர்தோசி கொடுத்து நம்ம ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா எலும்பி எம்போஸ்டாக தெரியும். அதுக்கு தான் நம்ம ஸ்ப்ரிங் உள்ள தரோம். நம்ம உள்ள த்ரெட்டு கொடுத்தோம், பைப்பிங் த்ரெட்டு கொடுத்தோம்னா இன்னும் நல்லா எம்போஸ்டாக இருக்கும். ஆனால் அது ரொம்ப மொந்தையாக தெரியும். இதுதான் நம்மளுக்கு நல்ல ரிச் லுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஃபில் பண்ணுறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ மாங்காய் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மாங்காவையும் நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம நெருக்கமாகவே ஃபில் பண்ணிக்கிறணும், கேப் விடக்கூடாது. இதை நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு நம்ம கோல்டுனாலும் ஃபில் பண்ணலாம், இல்லை சேம் கலராக க்ரீன் ஃபில் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம மாங்காய் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ஆர்ச்சுக்குள்ளே என்ன செய்யணும்னு பார்ப்போம். இப்போ நம்ம இந்த சென்டருக்கு வந்து சேம் கலரே தரோம். ஏன்னா நிறையா கோல்டு ஜரி வர்றதுனால கோல்டு கலர் கொடுத்தா எடுக்காதுன்னு சேம் கலரே பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சென்டர்லேருந்து ஃபில் பண்ணி பாதி சென்டர் அந்த பக்கமும் பாதி சென்டர் இந்த பக்கமும் நம்ம ஃபில் பண்ணிட்டு வரோம்.
நம்ம அந்த கேப் பண்ண ஃபில் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நல்லா எம்போஸ்டாக நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரி இந்த ஆர்ச்சுக்கு மேலே இப்போ நம்ம கல் ஒட்ட போகிறோம். அதுக்கு தான் நான் கம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கல்லை வச்சு நான் செட் பண்ணி பார்த்தேன். 5 கல் நம்மளுக்கு தேவைப்படுது. அந்த இடத்துல இந்த மாதிரி கம் வச்சுருக்கேன். கொஞ்சம் சென்டருக்கும் இதுக்கும் கேப் விட்டு ஒட்டுங்க. அப்போ தான் நம்மளுக்கு பீட்ஸ் வைக்கும்போது அதில் போய் ஒட்டும். இப்போ நம்மளுக்கு இது ஒரு பூ மாதிரி நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது கம் காய விட்டு இதை சுற்றி நம்ம பீட்ஸ் வைப்போம். இதுலேருந்து நம்ம கொடி வரைஞ்சிருக்கோம். இதை வந்து நல்லா வளைவாகவும் இதுலேருந்து ஒரு ஜாயிண்ட் கொடி போகிற மாதிரியும் இதோட போய் ஜாயிண்ட் ஆகிற மாதிரியும் நம்ம இப்போ வரைஞ்சிருக்கோம். இது மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம கொடி வரைஞ்சிக்கிடுவோம். இப்போ நம்ம இந்த ஸ்டோன் ஒட்டினோம் இல்லையா, இந்த ஸ்டோனை சுற்றி இந்த மாதிரி பீட்ஸ் வைக்கிறோம். த்ரெட்டு ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஸ்டோனை சுற்றி பீட்ஸ் வைக்கும்போது இந்த ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகும். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கொடி வச்சுருக்கோம். அந்த கொடியோட எண்டு பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு கோதுமை பாசியும் சுகர் பீட்ஸும் வச்சுருக்கோம். இந்த மாதிரி அதே மாதிரி இந்த எண்டு பாயிண்ட்டுக்கும் ஒரு கோதுமை பாசி வச்சுருவோம். இப்போ நம்ம இந்த எண்டில் வந்து சென்டரில் வந்து நம்ம 2 சுழி போட்டோம் இல்லையா, அதுக்கு மட்டும் இந்த மாதிரி 4 mm பீட்ஸ் வந்து நம்ம 3 தான் கொடுத்துருவோம். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு பூ ஷேப்பு கிடைக்கும். இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம வச்சுருவோம். நம்ம இந்த பக்கம் அப்படி வச்சுட்டோம். பாருங்கள் நம்ம பாதி நெக்கு கவர் பண்ணியிருக்கோம். நம்ம கொடி போட்டோம் இல்லையா, அந்த பீட்ஸை சுற்றி நம்ம இந்த மாதிரி ஜரி போடும்போதே நம்ம லீஃப் வந்து போட்டுக்கிட்டே வரோம். இது வந்து ட்ரேஸ் பண்ணி தான் போடணுன்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த மாதிரி நம்மளாவே ஓனாக போட்டுக்கரலாம். இப்போ நம்ம அந்த சைடு இலை போட்டோம் இல்லையா, அதே மாதிரியே நம்ம இந்த பக்கமும் நம்ம போட்டுருவோம்.
இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம இலை போட்டோம் அப்படின்னா அந்த கேப் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாயிரும். இப்போ நம்ம இந்த கொடியை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். இதே மாதிரி நம்ம எல்லா பூக்கும் இடையில உள்ள கொடிக்கும் நம்ம இந்த மாதிரி லீஃபோட கொடி போட்டுக்கிடுவோம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக கொடி போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த லீஃபில் வந்து நம்ம ஒரு 3 சுகர் பீட்ஸ் வந்து வைக்கிறோம். கேப் நிறையா இருக்கிறதுனால கூட ஒரு பாசி நம்ம சேர்த்துக்கிடுவோம். 4 பாசி வச்சுருவோம். இந்த மாதிரி எல்லா லீஃபுக்கும் நம்ம குத்திக்கிடுவோம். இந்த மாதிரி நம்ம புட்டாஸ் மாதிரி உடால செயின் கல் ஒட்டியிருக்கோம். அந்த கல்லை சுற்றி நம்ம இப்போ செயின் ஸ்டிச் போடுறோம். இது மாதிரி கேப் இருக்கிற இடத்துலலாம் நம்ம கல் ஒட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்கிடுவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி பூ கொடி இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபுல் பேக் நெக்கும் பாருங்கள், நல்லா அழகாக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஃபுல் வாட்ச் பண்ணி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.